நிகிதா வணக்கம். கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி என்று ஈரான் இஸ்ரேல் இடையிலான தற்காலிக போர் நிறுத்தம் என்பது அப்போது நடைமுறைக்கு வந்தது. இந்நிலையில் தற்காலிக போர் நிறுத்தத்தை மீறி அவ்வப்போது சில போருக்கான சமிஞ்சைகள், இது சிறிய அளவிலான தாக்குதல்கள், முரண்கள் ஏற்பட்டு வருவதை பார்க்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக தான் அமெரிக்கா ஈரான் போரை நிறுத்தும் வகையில் இடைக்கால ஏற்பாடாக தற்காலிக போர் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிற சூழ்நிலையில்தான் அதையும் தாண்டி ஈரான் இஸ்ரேல் இடையிலான அந்த மோதல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதால் கோபமடைந்த ஈரான் அந்த நாட்டினுடைய ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதல் மீண்டும் தீவிர மோதல் வெடிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியதோடு மட்டுமில்லாமல் ஈரான் தொடர்பான அமெரிக்க இஸ்ரேல் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிக்கு சிக்கலை உருவாக்கி இருப்பதாக தான் சர்வதேச வல்லுநர்கள் தரப்பில் சொல்லப்படக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. அமெரிக்காவுடைய வேண்டுகோளை ஏற்று இஸ்ரேல் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் தாக்குதல் நடத்தி அமெரிக்காவின் வேண்டுகோளையும் மீறி இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு பதிலடி கொடுக்கப்படும் விதமாக தான் ஈரான் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இப்படியாக ஈரான் இஸ்ரேல் இடையிலான மோதல் என்பது நேற்று நள்ளிரவில் மிக தீவிரமான ஒரு மோதலாக பார்க்கப்பட்டது. இது மீண்டும் இந்த தற்காலிக போர் நிறுத்தத்தை மீறி போர் தீவிரத்தன்மை அதிகரிக்குமோ என்ற ஒரு அச்சம் காணப்பட்டு வருகின்ற நிலையில்தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த தாக்குதல் தொடர்பாக வெளிப்படையாக தன்னுடைய கருத்தினை கூறியிருக்கிறார். அதில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு கடுமையாக சாடி பேசியிருக்கிறார். கடந்த வாரம் கூட இதே போன்ற நிகழ்வு நடைபெற்றது. கடந்த வாரம் கூட ட்ரம்ப் நடத்திய கடுமையான தொலைபேசி உரையாடல் கூட மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறியது. அதாவது ஏற்கனவே இந்த போர் நிறுத்த நடைமுறையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் ஈரான் மற்றும் லெபனான் உள்ளிட்ட எந்த நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தக்கூடாது என்று முடிவெடுக்கப்பட்டது கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி. இருப்பினும் இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தை மீறி லெபனான் மீது கடந்த வாரம் இதே போன்று சிறிய தாக்குதலை நடத்தியது. அதற்கு பிறகு இந்த தாக்குதலுடைய வாயிலாக இஸ்ரேல் ஒப்பந்தத்தை மீறி இருக்கின்றது என்றும் அதனால் நாங்களும் இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுகின்றோம் என்றும் ஈரான் அப்போது அறிவித்தார்கள். இதைத் தொடர்ந்து இதனால் கடும் கோபமடைந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த வாரமே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கடுமையாக பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தான் மீண்டும் அதுபோன்ற சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. நேற்று நள்ளிரவு ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான அந்த மோதல் என்பது பாலிஸ்டிக் ஏவுகணை கொண்டெல்லாம் தாக்கியிருக்கிறார்கள். இதை குறித்து பேசியிருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ராணுவ மோதல்களை தீவிரப்படுத்துவதை கைவிடுமாறு பெஞ்சமின் நேதன்யாகு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றார். மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா ஈரான் எட்டக்கூடிய அந்த எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் ஏற்றுக்கொள்வதை தவிர இஸ்ரேல் பிரதமருக்கு வேறு வழி இல்லை என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த போர் தற்காலிக நிறுத்தம் என்பது நிரந்தர போர் நிறுத்தமாக வர வேண்டும். அதற்காக அமெரிக்கா ஈரான் இடையிலான ஒப்பந்தம் என்பது அதற்கான நிபந்தனை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்றும் அதனால் அமைதியாக இருங்கள் என்று இஸ்ரேலுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருப்பது என்பது மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் மாத தொடக்கத்தில் ஏற்பட்ட நிலையற்ற இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மிக கடுமையான விதிமீறலாக ஈரான் இஸ்ரேல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை வீசிய சிறிது நேரத்திலேயே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதல்கள் அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என தனது விருப்பத்தில் மாற்றவில்லை என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக கடந்த வாரம் இஸ்ரேல் பிரதமரை தொடர்பு கொண்டு பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிக கடுமையாக சாடியிருக்கிறார். லெபனான் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்றெல்லாம் கடுமையாக சாடியிருக்கிறார். அதையும் மீறி நேற்று இரவு மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பெய்ரூட்டில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதை கண்டித்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் குறித்து மீண்டும் கோபமடைந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பெஞ்சமின் நேதன்யாகுவை கடுமையாக சாடியிருக்கிறார். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதை தவிர இஸ்ரேலுக்கு வேறு வழி கிடையாது என்றெல்லாம் கடுமையாக பேசியிருப்பது என்பது தற்போதைய நிலையில் உலக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. நிகிதா.